வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து அமைச்சர்கள், செயலர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை. காங்கிரசார் போராட்டம். இலவச அரிசியில் பல கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அத்தப்பூ, கோலம் உள்ளிட்ட முன் தயாரிப்பு பணிகளில் மலையாள மொழி பேசும் மக்கள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதுவையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத கடைசியில் நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த மார்ச் 12ஆம் தேதி கூட்டம் நடத்தப்பட்டது. ஆண்டின் முதல் கூட்டத்தில் கவர்னர் உரையாற்றுவார். இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் கவர்னர் உரை இடம்பெறவில்லை. ஒரு நாள் மட்டுமே நடந்த கூட்டத்தில் அரசின் 6 மாத செலவினங்களுக்கு ரூபாய் 2550 கோடியே 9,67,000 அனுமதி பெறப்பட்டது. தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் 8ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று கவர்னர் ஏ.கே. சிங் உரையாற்றுகிறார். மேலும் 11ஆம் தேதி 2014-15ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் உரை தயாரிப்பு பணிகள் முடிவடைந்து விட்டன. இதேபோல் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளும் முடிவடைந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் கவர்னர் உரை மற்றும் ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவையின் ஒப்புதலை பெற வேண்டும். இதற்காக அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து பட்ஜெட் புத்தகம் அச்சடிக்கும் பணி நடைபெறும். வருகிற 11ஆம் தேதி நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை கண்டித்து அரியங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் ஆட்சியில் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட தரமான வெள்ளை அரிசியை என்ஆர் காங்கிரஸ் அரசு வழங்காததை கண்டித்தும், மின் கட்டணம், பால் கட்டண உயர்வை கண்டித்தும் மற்றும் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிரம்மன் சிலை அருகில் சனிக்கிழமை நடைபெற்றது. கட்சியின் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் ஆகியோர் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், கட்சி தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, இலவச அரிசி விநியோகத்தில் 1 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பகுதியில வாழைக்குளம் பகுதியில 3 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. பக்கத்துல 3 ரேஷன் கடை. அது அந்த ரேஷன் கடை எங்க இருக்கு? இடிஞ்சு போன கட்டடத்தில் இருக்கு. அந்த ரேஷன் கடையை போய் பார்த்தோம். அங்க அரிசி கிடையாது, சர்க்கரை கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது, பாமாயில் கிடையாது, கோதுமை கிடையாது. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உங்களுக்கு அரிசி போட்டோம். தரமான அரிசி 20 கிலோ வெள்ளை அரிசி, பொன்னி அரிசி போட்டோம். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த மக்களுக்கு கிடைச்சது. சர்க்கரை போட்டோம். 7 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தோம் ஒவ்வொரு மாசமும். பாமாயில் கொடுத்தோம். கோதுமை கொடுத்தோம். 5 கிலோ கோதுமை கொடுத்தோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டார் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதாவது புதுவை மாநில மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 20 கிலோ வெள்ளை அரிசி, ஒத்தை அரிசி போடுவோம் சொன்னார். அந்த அரிசியை நான் கிராமத்தில் போய் கேட்டேன். தானே புயல் அந்த சமயத்தில் கிராம மக்கள் எல்லாம் சந்திச்சு கேட்கும்போது, இந்த அரிசியை மாடு கூட சாப்பிடாது, இந்த அரிசியை கொதிக்க வைக்கும் போதே ஊடு பூரா வாசனை வருது அப்படின்னு தாய்மார்கள் என்கிட்ட சொன்னாங்க. இத சொன்ன உடனே அந்த அரிசியை நிறுத்திட்டாங்க. அந்த அரிசியை நிறுத்திட்டு பாராளுமன்ற தேர்தல் வந்ததுங்க 2014. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு மாசம் மார்ச் மாசம் வெள்ளை அரிசி போட்டாங்க.
அது என்ன 10 கிலோ அரிசி போட்டாங்க. மக்கள் நினைச்சாங்க இனிமேல் அரிசி போடாத தொடர்ந்து. அதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா அந்த திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றி வரணும். அது தேர்தல் வருது என்ற போர்வையில அந்த அரிசியை நிறுத்தினாங்க. புதுவை மாநில மக்களுக்கு வெள்ளை அரிசி போடுவோம் உடனே டெண்டர் விட 700 கோடி ரூபாய் ஒரு மாசத்துல அவங்களுடைய பணம் பட்டுவரா இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா புதுவையில் இருக்கிற எந்த அரிசி அந்த அரிசி ஆளருக்கு கொடுக்க கூடாது, வெளி மாநிலத்திலிருந்து கொடுக்கணும். இது திட்டம் போட்டு டெண்டர் போட்டாங்க. டெண்டர் போட்டு அந்த அரிசி 31 ரூபாய் ஒரு கிலோ. முதலமைச்சர் சொல்றாரு, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொல்றாரு, அது மட்டும் இல்ல அந்த அரிசி நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லி மக்கள் குறை சொல்ல. ஆனா எதிர்கட்சிகள் எங்க பேர்ல வீணா பழி சுமத்துறாங்க. 2 மாசம் நாள் அரிசி போட்டிருக்கிறோம், இன்னும் அடுத்து 2 மாசம் அரிசி போடுவோம். நான் கேட்கிறேன், முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், கதிர்காமம் தொகுதியில் மட்டும் அரிசி போடுறீங்க, கதிர்காம தொகுதி மட்டும் மக்கள் மட்டும் வயிறார சாப்பிடணும், மற்ற 29 தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து சாப்பிடாம பட்டினி கிடக்கணுமா? அந்த அரிசி என்ன அரிசி சொன்னாரு. அதாவது நேற்று அறிக்கை கொடுக்கும் போது பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும் போது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் சொன்னாரு, விஞ்ஞான ரீதியில ஊழல் நடக்குதுன்னு சொன்னாரு. அது அவர் கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அது எப்படி விஞ்ஞான ரீதியா ஊழல்ன்றதை நேற்று நான் தெரிஞ்சுக்கிறேன். அரிசி ஆளக்காரிட்ட கேட்டேன் நான், இது ஒத்தாவியல் அரிசி, இப்ப போடுறது ஒத்தாவியல் அரிசிங்க. ஒத்தாவியல்ல 2 விதம் இருக்கு. அதாவது கொஞ்சமா ஆவி கொடுத்து அரிசி ஆக்குறது, அதிகமா ஆவி கொடுத்து அரிசி ஆக்குறது. அது ஒத்தாவியல் தான், ரெட்டாவியல் கிடையாது. நீங்க கொஞ்சமா அவியல் கொடுத்தா அந்த அரிசி வந்து 2ஆ உடையும். நீங்க நாங்க கொடுத்த அரிசியை பாருங்க, நீங்க நாங்க 10 கிலோ அரிசி கொடுத்தோமா உங்களுக்கு, அந்த அரிசி வந்து உடைஞ்சிருக்கும். ஆனா அரிசி நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கு நல்லா இருக்கும், தோசைக்கு நல்லா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதை நீங்க அந்த அரிசியை போய் சோதனை போட்டா இது ஒத்த விலை அரிசி தான், அந்த அரிசி உடையாது. அந்த எதுக்காகன்னு சொன்னா இந்த அரிசி போட்டா தான் அந்த ஆளுக்கு வியாபாரிக்கு லாபம், அதிகமா வியாபாரிச்சா தான் லாபம். அதுக்காக இது விஞ்ஞான ரீதியாக நடக்கிற ஊழல். அதான் நான் ஒத்தாவியல் அரிசி தான் போடுறேன். ஆனா ஒத்தாவியல் அரிசியிலேயே தரமான அரிசி போடல. 23 ரூபாய் இல்லனா 24 ரூபாய் தான் அதனுடைய விலை. எவ்வளவு கொடுக்கறாங்க? 31 ரூபாய் கொடுக்கறாங்க. 31 ரூபாய் ஒரு கிலோ அரிசி. இந்த 31 ரூபாய்க்கு அந்த அரிசியை வாங்கி இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல விக்கிற விலை 24 இல்ல 25, 6 ரூபாய் இல்ல 7 ரூபாய் வந்து ஊழல் நடக்குது ஒரு கிலோ அரிசியில. ஒரு மாசத்துக்கு 6000 டன் வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு புதுவை மாநில ஒரு மாசத்துக்கு 9 கோடி ரூபாய்க்கு அரிசி வாங்குறாங்க. இந்த 9 கோடி ரூபாய் அரிசியில அதாவது 12 மாசத்துக்கு கணக்கு போட்டுங்க. அதாவது ஒரு மாசத்துல 1.5 கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. 1.5 கோடி ரூபாய் இந்த அரிசியில மட்டும் ஊழல் நடக்குது இந்த மரியாதைக்குரிய ரங்கசாமி தலைமையுடைய ஆட்சியில. புதுவையில் ஓணம் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் மலையாள மொழி பேசும் மக்கள் அதற்கான முன் ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். ஓணம் ஆசம்சைகள் என்ற வார்த்தைகளால் பரிமாறப்படும் ஓணம் வாழ்த்து செய்திகளை புதுவையில் வாழும் மலையாள மொழி பேசும் மக்களிடையே ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக கேட்க முடியும். மகாபலி ராஜாவை வரவேற்கும் விதமாக சிங்க மாதத்தில் திருவோண நாளில் அத்தப்பூ கோலமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை மலையாள மக்கள் வெளிப்படுத்துவது வழக்கம். மேலும் காய்கறிகளை கொண்டு 21 வகையான கூட்டு செய்து நண்பர்களுக்கு வழங்கியும் வாழ்த்துக்களை பகிர்ந்தும் மகிழ்வது பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறுமியர் முதல் வயதான மூதாட்டிகள் வரை கேரளத்தின் பாரம்பரியமான உடையான செட்டு முண்டு அணிந்து புது ஊஞ்சலில் தங்கள் குடும்பத்தினுடன் ஆடிப்பாடி மகிழ்வர். கேரளாவை சிறப்புடன் ஆட்சி செய்த மகாபலி ராஜா கிருஷ்ணனிடம் சிங்க மாதத்தில் திருவோண நாளில் மக்களை பார்க்கும் வரத்தினை கேட்டு பெற்றதின் அடிப்படையிலேயே மகாபலி ராஜாவை வரவேற்கும் விதமாக மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிடுகின்றனர். புதுவையில் ஓணம் பண்டிகை ஞாயிறன்று கொண்டாடப்படவிருப்பதால் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் மலையாள மொழி பேசும் மக்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை சேர்த் இந்தியா சிறப்பு பள்ளி விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
புதுவை துப்ராயப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் செர்த் இந்தியா நிறுவனம் நடத்தும் சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளியின் 11ஆம் ஆண்டு விழா சனிக்கிழமை பள்ளி வளாகத்தில் தொடங்கியது. இவ்விழாவினை இயக்குநர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர்களான டாக்டர் மோனிக் ஜெலி, பெர்தா மற்றும் அதேலா மற்றும் விழாவின் விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்றார். விழாவின் போது 2013-14ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிக்கப்பட்டது. மேலும் ராமலிங்கம் பெற்றோர் பள்ளியின் சிறப்பினை பற்றி கூறினார். சிறப்பு குழந்தைகள் தங்களது நடனம், பாட்டுத்திறன் மற்றும் வரையும் திறன் மூலமாக விருந்தினர்களை மகிழ்வித்தனர். சிறப்பு விருந்தினர்கள் குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி விழாவினை சிறப்பித்தனர். புதுவை சதே பள்ளியில் நடைபெற்ற ஓணம் விழாவில் சிறப்பு குழந்தைகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். புதுவை சதே சிறப்பு பள்ளியில் முதல் முறையாக ஓணம் பண்டிகை சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதற்கு பள்ளி இயக்குநர் சுகதன் தலைமை தாங்க சிறப்பு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து மலர்களால் கோலமிட்டனர். இதனை உருவாக்கும் போது சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக பள்ளியில் நடைபெற்ற ஓணம் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் மாணவ மாணவிகள் தங்களை மறந்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். புதுவை சட்டசபைக்கு கூடுதல் பாதுகாப்பு, அல்கொய்தா அச்சுறுத்தல் மற்றும் தீவிரவாதிகளின் மிரட்டல்களால் 3 அடுக்கு சோதனை. கடும் எதிர்ப்பு, மெழுகு திரிகளை கரங்களில் ஏந்தி LIC அதிகாரிகள், ஊழியர்கள், முகவர்கள் போராட்டம். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை காவல்துறை பணிமூப்பு பெற்ற போலீசாருக்கு சிறப்பு நிலைக்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பணிமூப்பு அடைந்த காவலர்கள், தலைமை காவலர்கள் மற்றும் துணை உதவி ஆய்வாளர்களுக்கு ஆகியோருக்கு சிறப்பு நிலை அளிப்பு விழா காலாப்பட்டில் உள்ள புதுவை பல்கலைக்கழக கலாச்சார மையத்தில் நேற்று நடைபெற்றது. IG பிரவீன் ரஞ்சன் வரவேற்க கல்யாணசுந்தரம் MLA, தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 468 தலைமை காவலர்கள், 404 உதவி சப் இன்ஸ்பெக்டர், 55 சப் இன்ஸ்பெக்டர் என மொத்தம் 927 பேருக்கு சிறப்பு நிலை அளிப்புக்கான ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் DIG கண்ணன் ஜெகதீசன் நன்றி கூறினார். SSPக்கள், SPக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். அந்த பணியை எப்போது நீங்கள் சிறப்பாக செய்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம். இதை நினைச்சீங்கன்னா எப்பொழுது எல்லாவற்றையும் சரியாக பாதுகாப்போடு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே மாதிரி முன்பு எல்லாம் ஒரு குறை, காவல்துறையினர் காவல் எண்ணிக்கை எல்லாம் குறைவாக இருக்கின்றது, அதனால சரியா சட்ட ஒழுங்காக பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது அதுக்குரிய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. நிரப்பி இருக்கின்றோம், நிரப்பப்பட்டு வருகின்றது, இன்னும் நிரப்ப இருக்கின்றோம். ஆனால் காவலுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது எல்லா நிலையிலும் இந்த பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
ஒரு மருத்துவ வாழ்க்கை நீங்க மகிழ்ச்சியா பணியாற்றக்கூடிய நிலை வெளிவரும் பொழுது அது இல்லாமல் தடுப்பதற்கு என்ன வழி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். பொதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறை குற்றங்களை கண்டுபிடிப்பது முதலிடத்தை பெறும் நிலைக்குள்ள ஒரு பல ஆண்டுகளாக நான் ஒரு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தில் வரும்போது நான் கேட்பேன் எப்படி அப்படின்னு. அது குற்றங்களை கண்டுபிடிப்பது, விரைவான குற்றங்களை கண்டுபிடிப்பதில் நம்முடைய புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக பணியாற்றக்கூடிய நிலையில் உள்ள காவல்துறை. புதுவை அரியங்குப்பம் ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்று வரும் தேர்பவனியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 324வது ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமையன்று கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி திண்டிவனம் நடுநிலைய இயக்குனர் அல்போன்ஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதில் அரியங்குப்பம் மற்றும் புதுவையின் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக நவ நாட்களில் தினமும் திருப்பலி, மறையுறை, சிறிய தேர்பவனி போன்றவை நடைபெற்று வருகின்றன. வருகிற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆண்டு பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி காலை 8 மணிக்கு புதுவை கடலூர் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக மாலையில் ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தாமஸ் தலைமையில் பங்கு பேரவையினர் செய்து வருகின்றனர். தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமாக புதுவை சட்டசபையில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் அல்-கொய்தா கிளை துவங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உஷார் நிலையில் இருக்குமாறு மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுவை காவல்துறையும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சக உத்தரவுப்படி புதுவையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. புதுவை சட்டசபைக்கு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள். சட்டசபைக்குள் செல்வதற்கு எந்தவித கட்சி கட்டுப்பாடுகளும் கிடையாது. எனவே சட்டசபையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக புதுவை சிறப்பு காவல் பிரிவு SP ரவிக்குமார், இந்திய ரிசர்வ் பட்டாலியன் உதவி கமாண்டர் VN சிங், கடலோர காவல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மாறன் ஆகியோர் சட்டசபை செயலர் மோகன்தாஸை நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது சட்டசபையில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் என ஆலோசிக்கப்பட்டது. புதுவை சட்டசபை வளாகத்தில் தற்போது பொருத்தப்பட்டுள்ள கேமராக்கள் மிகவும் பழமையானது என்பதால் அதற்கு பதிலாக புதிதாக கேமராக்கள் அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் தற்போது சட்டசபையில் இருந்து வெளியில் வரும் வாயிற் பகுதியில் மட்டும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் போலீஸ் போடப்பட்டுள்ளது. சட்டசபை நுழைவு வாயில் மற்றும் பின்புற வாயில் ஆகிய இடங்களிலும் கூடுதலாக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் போலீஸ் பாதுகாப்பு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. வருகிற 8ஆம் தேதி புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. சட்டசபை கூடுவதற்கு முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது என்று காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதேபோல் புதுவையில் மக்கள் அதிகம் கூடும் பஸ் மற்றும் ரயில் நிலையங்கள், கோவில்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டு உயர்த்தப்படுவதை கண்டித்து LIC அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மெழுகுதிரி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்சூரன்ஸ் வார விழாவினை முன்னிட்டு LIC பாதுகாப்பும் என்ற முழக்கத்தோடு அந்நிய நேரடி முதலீட்டை 26% இருந்து 49% உயர்த்துவதை கண்டித்து LIC முதல்நிலை அதிகாரிகள், முகவர்கள் சங்கத்தினர், LIC வளர்ச்சி அதிகாரிகள், ஊழியர்கள் சங்கத்தினர் மெழுகுதிரி ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதில் அதிகாரிகள், ஊழியர்கள், முகவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் தேவகி ஆனந்த் எழுதிய மரபு மாலை என்ற நூல் வெளியிடப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் சார்பில் நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் மன்ற தலைவர் முத்துசாமி வரவேற்க தேசிய நல்லாசிரியர் பட்டாபிராமன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான தேவகி ஆனந்த் எழுதிய மரபு மலர்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் லெனின் தங்கப்பா நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார்.
கவிஞர்கள் இலக்கியன், நடராஜன், ராமச்சந்திரன், பூங்கோடி, பங்கச்சம்மாள் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தேவகி ஆனந்த் ஏற்புரை வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடந்த கொலு பொம்மை கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் சார்பில் உற்பத்தி செய்யப்பட்ட கைவினை கொலு பொம்மைகள் விற்பனை கண்காட்சி நேற்று தொடங்கியது. இந்துக்கள் பண்டிகையான நவராத்திரி நிகழ்ச்சியின் போது கொலு பொம்மைகள் அலங்காரம் வழிபடுவது வழக்கம். இதற்காக காந்தி வீதி, மிஷன் வீதி, வேதபுரீஸ்வரர் கோயிலில் நடந்து வரும் கொலு பொம்மை விற்பனை கண்காட்சி நேற்று தொடங்கியது. கண்காட்சி முதல் நாளான நேற்று முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்தார். கூட்டுறவு பதிவாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 1995ஆம் ஆண்டு முதல் இந்த சங்கம் கொலு பொம்மை கண்காட்சியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான கொலு பொம்மைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சி விற்பனையில் 25% கழிவு வழங்கப்படுகிறது. கண்காட்சி இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கண்காட்சியில் வண்ணமயமான கொலு பொம்மைகள், அரிய வகை பொம்மை சிற்பங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து அமைச்சர்கள், செயலர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை. அரியங்குப்பத்தில் காங்கிரசார் போராட்டம். இலவச அரிசியில் பல கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அத்தப்பூ, கோலம் உள்ளிட்ட முன் தயாரிப்பு பணிகளில் மலையாள மொழி பேசும் மக்கள் தீவிரம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.